வணக்கம். சலாம் மலேசியா மடானி ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக உங்களுடன் நான் விக்னேஸ்வரன் பார்த்திபன். இன்றைய தலைப்புச் செய்திகள்: ஜெர்மனியுடன் அரசதந்திர முதலீட்டு உறவுகளை வலுப்படுத்த மலேசியா அவா தப்பெண்ணங்களை களையவும் கோரிக்கை. மெனு ரஹ்மா திட்டத்தில் இதுவரை 512 உணவு கடைகள் பங்கெடுப்பு. விவரப்பட்டியல் வெளியிடப்பட்டது. $41,000 கடந்தது துருக்கி சிரியா நிலநடுக்க மரண எண்ணிக்கை. கட்டம் கட்டமாக நிறுத்தப்படுகின்றன தேடி மீட்கும் பணிகள். ஜெர்மனியுடன் அரசதந்திர பொருளாதார பருவநிலை மாற்ற ஒத்துழைப்பு உறவுகளை வலுப்படுத்திக் கொள்ள மலேசியா விரும்புகிறது. அத்துடன் ஐரோப்பாவில் நிலவும் இஸ்லாம் மீதான அச்சத்தை போக்குவதற்கான நுழைவாயிலாக ஜெர்மனி விளங்க வேண்டும் என்ற கோரிக்கையை அந்நாட்டு அதிபர் பிராங்க் வால்டர் ஸ்டெயின்மயர் இடம் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் முன்வைத்தார். மலேசியாவுக்கும் ஜெர்மனிக்கும் இடையே 50 ஆண்டுகளுக்கும் மேலான அரசதந்திர பொருளாதார உறவுகள் நீடிக்கின்றன. பினாங்கில் பெரு முதலீடு செய்திருக்கும் ஜெர்மனி இப்போது ஜொஹூரிலும் அதன் முதலீட்டை விரிவுபடுத்தியிருக்கிறது. மலேசியாவின் பொருளாதார வளர்ச்சியை உந்த செய்வதில் இது பெரும் துணை புரிவதாக பிரதமர் தெரிவித்தார். இஸ்லாம் மீதான அச்ச உணர்வு, செம்பனை எண்ணெய் பற்றிய தப்பெண்ணம் ஆகியவை ஐரோப்பாவில் பறந்து கிடக்கின்றன. மலேசியாவுக்கு வருகை அளித்திருக்கும் ஜெர்மனிய அதிபர் இந்நாட்டில் பல இன சமய மக்களிடையே நிலவும் புரிந்துணர்வையும் நல்லிணக்கத்தையும் காணும் வாய்ப்பை பெறுகிறார். இதனை ஐரோப்பாவில் பரப்பும் முனைப்பை அவர் மேற்கொள்ள வேண்டும் என பிரதமர் கேட்டுக்கொண்டார். அதேவேளை செம்பனை நடவுக்காக இயற்கை பாதிக்கப்படவில்லை என்பதும் அடிமை தொழிலாளர் விவகாரம் இல்லை என்பதும் அவரிடம் எடுத்துரைக்கப்பட்டிருப்பதாக டத்தோஸ்ரீ அன்வார் மேலும் விவரித்தார். மலேசியாவுக்கு 3 நாள் பயணம் மேற்கொண்டிருக்கும் ஜெர்மனிய அதிபருக்கு இன்று காலை நாடாளுமன்ற வளாகத்தில் வரவேற்பு நல்கப்பட்டது. காலை 10 மணிக்கு நாடாளுமன்ற வளாகத்தை வந்தடைந்த அவரை பேரரசர் அல் சுல்தான் அப்துல்லா ரியாயத்துடன் அல் முஸ்தபா பிலாஷா எதிர்கொண்டு வரவேற்றார். பேரரசருடன் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம், துணை பிரதமர்கள் டத்தோஸ்ரீ டாக்டர் ஆமா ஜாயிட் ஹமிடி, டத்தோஸ்ரீ ஃபடிலா யூசுப் ஆகியோரும் ஸ்டெயின்மேயரை வரவேற்றனர். நிகழ்ச்சியின் தொடக்க அங்கமாக இரு நாட்டு தேசிய பண்களும் இசைக்கப்பட்டன. அதன் பின்னர் அரச மலாய் இராணுவ படையின் அணிவகுப்புடன் 21 பீரங்கி குண்டுகளும் முழங்கப்பட்டன. படையின் முதலாம் தளபதியம் வழங்கிய மரியாதை அணிவகுப்பை பார்வையிட்ட பின் ஸ்டெயின்மேயரிடம் அமைச்சரவை உறுப்பினர்களும் அயலக தூதர்களும் தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டனர். மாலையில் பிரதமரை புத்ராஜயாவில் சந்தித்த ஜெர்மனிய அதிபர் இரவில் இஸ்தானா நிகாராவில் நடைபெறும் விருந்தோம்பலில் கலந்து கொள்ளவிருக்கிறார். மலேசியாவுக்கும் ஜெர்மனிக்கும் இடையிலான நல்லுறவையும் பல்வேறு துறைகளில் இருவழி ஒத்துழைப்பையும் மேலும் வலுப்படுத்த இந்த பயணம் வாய்ப்பளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்டெயின்மேயர் இதற்கு முன் 1997 ஆண்டில் மலேசியாவுக்கு பயணம் மேற்கொண்டிருந்தார். பிரதமர் இன்று செப்பாங்கில் உள்ள தாமான் புத்ரா பர்டானா பள்ளி வாசலில் வெள்ளிக்கிழமை தொழுகையை நிறைவேற்றினார். ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்ற அந்த தொழுகையில் ஸ்லாங்கூர் மந்திரி பசார் டத்தோஸ்ரீ அமீருடின் ஷாரியும் கலந்து கொண்டார். நண்பகல் 1:25 மணிக்கு பள்ளிவாசலை அடைந்த டத்தோஸ்ரீ அன்வார் பேரிடர்களில் இருந்து அனைவரும் காக்கப்பட வேண்டும் என பிரார்த்தனை செய்தார். தொழுகை முடிந்து அங்கிருந்து புறப்படும் முன் பிரதமர் அதில் பங்கேற்றவர்களுடன் அளவலாவினார். தொழுகைக்கு முன் தமான் புத்ரா பர்டானா அங்காடி கடையில் உணவருந்திய அவர் அங்குள்ள வியாபாரிகளுடனும் குடியிருப்பாளர்களுடனும் கலந்துரையாடினார். நாடு முழுவதும் தற்போது 512 உணவு கடைகள் மெனு ரஹ்மா திட்டத்தில் இணைந்திருக்கின்றன. மேலும் பல உணவகங்கள் அத்திட்டத்தில் பங்கேற்க விருப்பம் தெரிவித்திருப்பதாக உள்நாட்டு வர்த்தக வாழ்க்கை செலவின துறை அமைச்சர் ஃபுசியா சலே மகிழ்ச்சி தெரிவித்தார்.
மெனு ரஹ்மாவை வழங்கும் உணவு கடைகள் பற்றிய விவரப்பட்டியல் திரையில் காணும் அகப்பக்கத்தில் இடம்பெற்றுள்ளன. இன்று மாலை 5 மணி தொடக்கம் பயனர்கள் அந்த அகப்பக்கத்தை வலம் வரலாம். இவ்வேளையில் மூலப்பொருட்களின் விலை ஏற்றம் கண்டால் அத்திட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் உணவக உரிமையாளர்களுடன் தமது அமைச்சின் அதிகாரிகள் மீண்டும் பேச்சு நடத்துவர் என ஃபூசியா சாலே குறிப்பிட்டார். குவாந்தானில் பஹாங் மாநில நிலையில் கருணை உணவு திட்டத்தை தொடக்கி வைத்த பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். 2023 வரவு செலவு திட்டத்தில் பெரும் நிதி ஒதுக்கப்பட வேண்டும் என உயர்கல்வி அமைச்சு எதிர்பார்க்கிறது. அமைச்சின் இலக்கவியல் திட்டத்தை நனவாக்க அது அவசியம் என தலைமைச் செயலாளர் டத்தோஸ்ரீ அப்துல்லா ரசாக் ஜஃபார் கோடி காட்டினார். உயர்கல்வித்துறையில் இலக்கவியல் கூறுகளை முதன்மைப்படுத்தும் நோக்கத்தை அத்திட்டம் கொண்டிருக்கிறது. அதனை தங்கு தடையின்றி செயல்படுத்த பொருளாதார அமைச்சு, நிதி அமைச்சு ஆகியவற்றின் ஒத்துழைப்பு தேவைப்படுவதாக டத்தோஸ்ரீ அப்துல் ரசா விவரித்தார். முன்னதாக நடப்பில் உள்ள இலக்கவியல் திட்டத்தின் கீழ் நிர்வாகம், கல்வி, சேவை என அனைத்து கூறுகளையும் முழுமையாக இலக்கவியலுக்கு மாற்ற இலக்கு வகுக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது கலீத் நொர்டின் அறிவித்திருந்தார். இவ்வேளையில் 12ஆம் மலேசிய திட்டத்திலும் இலக்கவியல் திட்டத்துக்கு கூடுதல் கவனம் செலுத்தப்படுவதாக டத்தோஸ்ரீ அப்துல் ரசா குறிப்பிட்டார். நாடாளுமன்ற உருமாற்ற செயல் வடிவம், அதன் தொடர்பில் சில விஷயங்களை இந்திய மக்களவையிடமிருந்து கற்றுக்கொள்ள மலேசிய நாடாளுமன்றம் ஆயத்தமாக இருக்கிறது. நாடாளுமன்ற உருமாற்ற செயல் வடிவத்தை நிறைவேற்றிய முன்னோடி நாடாக இந்தியா விளங்குவதை மேலவை தலைவர் தான் ஸ்ரீ டாக்டர் ரைஸ் யாத்திம் சுட்டினார். முன்னதாக அவர் இன்று நாடாளுமன்ற கட்டடத்தில் மலேசியாவுக்கான இந்திய தூதர் BN ரெட்டியை மரியாதை நிமித்தம் சந்தித்தார். பொருளாதாரம், பண்பாடு போன்ற பல்வேறு முதன்மை துறைகளில் இரு நாடுகளுக்கு மத்தியில் காணப்படும் இருவழி உறவு குறித்து அவர்கள் தங்களது கருத்துக்களை பரிமாற்றிக் கொண்டனர். மலேசியாவும் இந்தியாவும் அவற்றுக்கிடையிலான இருவழி உறவை 1957ஆம் ஆண்டு தொடக்கம் வலுப்படுத்தி வருகின்றன. பி-ஹெயிலிங் பொருள் பட்டுவாடா சேவையில் இளைஞர்கள் அதிகமானோர் ஈடுபட்டிருக்கின்றனர். மலேசிய புள்ளி விபரத்துறை மேற்கொண்ட ஆய்வில் அது தெரிய வந்துள்ளது. பி-ஹெயிலிங் சேவையில் ஈடுபட்டிருக்கும் 6657 பேரிடம் அத்துறை ஆய்வை மேற்கொண்டது. அதில் வேலை பார்ப்போரில் 97.71 விழுக்காட்டினர் இளைஞர்கள் என அடையாளம் காணப்பட்டது. அவர்கள் அனைவரும் 15 to 30 வயதுக்கு உட்பட்டவர்கள் ஆவர். மீதமுள்ள 2.29 விழுக்காட்டினர் 60 வயதுக்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் என DOSM குறிப்பிட்டுள்ளது. கடந்த ஆண்டு மார்ச் 1ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 31ஆம் தேதி வரையில் அந்த ஆய்வு நடத்தப்பட்டது. அவர்களில் பெரும்பாலானோர் குறைந்தபட்சம் SPM அல்லது SPMV கல்வி தகுதியை கொண்டிருக்கின்றனர். பாதுகாப்பு மற்றும் பொது அமைதியை பேண உயர் நெறியை வலுப்படுத்துவதோடு சிறந்த சேவையை வழங்கும் திறன் வாய்ந்த நிர்வாகமும் அவசியம். அது தொடர்பான முயற்சிகளை இரட்டிப்பாக்குமாறு மலாக்கா போலீஸ் படையின் அனைத்து துறை தலைவர்களும் மாவட்ட போலீஸ் தலைவர்களும் வலியுறுத்தப்பட்டுள்ளனர். 2020 முதல் 2024 வரையிலான அரச மலேசிய போலீஸ் படையின் ஊழல் ஒழிப்பு கொள்கையின் கீழ் அந்த முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்படுவதாக மலாக்கா போலீஸ் தலைவர் டத்தோ ஜைனுல் சமா தெரிவித்தார். தொழில்நுட்பம் துரிதமாக வளர்ந்து வரும் இக்காலகட்டத்தில் போலீஸ் படையினரின் பொறுப்பும் கடமையும் அளப்பரியது. புதிய சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயமும் அதில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வதும் அவசியம். சிறந்த சேவையை வழங்க கிடைக்கக்கூடிய அனைத்து வாய்ப்புகளை வியூக அடிப்படையில் பயன்படுத்துவதும் இதில் அடங்கும் என அவர் குறிப்பிட்டார். ஜாசின் மாவட்ட போலீஸ் தலைவர் பதவி ஒப்படைப்பு விழாவில் டத்தோ ஜைனுல் சமா உரையாற்றினார். இந்திய நாட்டு ஆடவரை கொன்றதாக அவரின் மனைவி மற்றும் அந்த பெண்ணின் காதலர் மீது ஷா ஆலம் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. குற்றம் சாட்ட ஆங்கிலத்தில் வாசிக்கப்பட்ட பின் அவர்களிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்படவில்லை.
கொலை குற்றம் மீதான விசாரணை உயர் நீதிமன்றத்தின் அதிகாரத்துக்கு உட்பட்டது என்பதால் அவர்களிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்படவில்லை. 23 வயதான லட்சுமி தேவியும் அவரின் காதலர் என அறியப்படும் 30 வயது வருண்குமாரும் 2021 அக்டோபர் 31ஆம் நாள் பின்னிரவு 1:30 மணிக்கு ஸ்லாங்கூர் சுபாங் ஜயா சுபாங் ஹில்லில் உள்ள முதியோர் இல்லத்தில் சக நாட்டவரான 25 வயது ஹர்ஷ்தீப் சிங்கை கொலை செய்த குற்றச்சாட்டை எதிர்கொண்டிருக்கின்றனர். அந்த மாடி வீட்டின் பின்புறத்தில் சடலத்தை அவர்கள் புதைத்தனர். சடலம் குறித்து பொதுமக்கள் அளித்த புகார் அடிப்படையில் போலீஸ் மேற்கொண்ட புலனாய்வில் ஹர்ஷ்தீப் சிங்கை கொன்று சடலத்தை புதைத்ததை வருண்குமார் ஒப்புக்கொண்டார். மரண தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றச்செயல் சட்டம் 302ஆம் பிரிவின் கீழ் இந்த வழக்கு விசாரிக்கப்படுகிறது. வரும் ஏப்ரல் 14ஆம் தேதி அந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. லக்சம்பர்க்கில் உள்ள பெட்ரோனாஸின் 2 துணை நிறுவனங்களின் சொத்துக்களை சுலு சுல்தான் வாரிசுகள் என கூறிக்கொள்வோர் கோருவது நியாயமற்றது. சட்ட அடிப்படையில் அந்த சொத்துக்கள் தற்காக்கப்படும் என பெட்ரோனாஸ் சூளுரைத்துள்ளது. சொத்துக்களை தற்காக்கும் பொருட்டு லக்சம்பர்க்கில் உள்ள நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்டிருக்கும் வழக்கில் முழு கவனம் செலுத்துவதாக அந்த தேசிய எண்ணெய் எரிவாயு நிறுவனம் தெரிவித்தது. லக்சோஸில் அது தொடர்பான வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. லக்சம்பர்க்கில் உள்ள பெட்ரோனாஸின் 2 துணை நிறுவனங்களை பறிமுதல் செய்யும்படி அந்நாட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதை தொடர்ந்து இந்த விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. மலேசியா தங்களுக்கு 1500 கோடி அமெரிக்க டாலர் வழங்க வேண்டும் என கோரி சூலு வாரிசுகள் என கூறிக்கொள்வோர் தொடுத்த மனுவின் அடிப்படையில் இந்த சொத்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. குடிநுழைவு தடுப்பு மையங்களில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் சிறார் குழந்தை நலன் சார்ந்த அரசு சாரா இயக்கங்களின் பாதுகாப்பின் கீழ் வைக்கப்பட அரசாங்கம் இசைந்துள்ளது. மலேசிய மனித உரிமை ஆணையம் சுஹாகாம் அந்த முடிவை வரவேற்றுள்ளது. சம்பந்தப்பட்ட சிறாருக்கு தடுப்பு காவலுக்கு மாற்றாக வேறு மையத்தை ஏற்படுத்த சுஹாகாம் அரசாங்கத்திடம் பரிந்துரை செய்திருந்தது. அதற்கு இணங்க இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் பேராசிரியர் டத்தோ ரஹ்மத் முகமது தெரிவித்தார். இதற்கு பின்னர் சிறார் குடிநுழைவு தடுப்பு மையங்களில் தங்க வைக்கப்படாமல் இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும். குடிநுழைவு தொடர்பான குற்றத்திற்காக பெற்றோருடன் பிள்ளைகளும் தடுத்து வைக்கப்படுவது தவிர்க்க முடியாதது. எனினும் சிறார் தடுத்து வைக்கப்படுவது கடைசி தேர்வாக இருக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். நாட்டில் தங்கியிருக்கும் அனைத்து சிறாரின் நல்வாழ்வையும் உரிமையையும் பாதுகாக்க சுஹாகாம் தொடர்ந்து கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என டத்தோ ரஹ்மத் முகமது உறுதியளித்தார். நேற்று உள்துறை அமைச்சர் டத்தோ ஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். நாட்டில் 18 வயது நிரம்பிய 39,604 பேர் இயல்பாகவே வாக்காளர்களாக பதிவு பெற்றுள்ளனர். 2023 ஜனவரி தொடங்கி பதிவு செய்யப்பட்ட வாக்காளர் விவரங்கள் சீராய்வுக்காக பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. இன்று தொடங்கி மார்ச் 18ஆம் தேதி வரை 30 நாட்களுக்கு அந்த சீராய்வை செய்யலாம் என தேர்தல் ஆணைய செயலாளர் டத்தோ இன்ரா இக்மால் ருடென் இஷாக் தெரிவித்தார். பதிவு பெற்ற வாக்காளர்களில் 10,092 பேர் தேர்தல் தொகுதி மாறியிருக்கின்றனர். 3,769 பேர் வாக்காளர் தகுதியை மாற்றியிருக்கின்றனர். 2023 ஜனவரி 1 தேதி தொடங்கி 31ஆம் தேதி வரை 18 வயது நிரம்பியோர் வாக்காளர்களாக இயல்பாகவே பதிவு செய்யப்பட்டனர். மேலதிக விவரங்களை பெற பொதுமக்கள் தேர்தல் ஆணைய அகப்பக்கத்தையோ மாநில தேர்தல் அலுவலகங்களையோ நாடலாம். சேவை துறையில் மிக முக்கியமானது சரக்கு போக்குவரத்து தொழில்துறை. துறை சார்ந்தோர் எதிர்கொண்டிருக்கும் பல்வேறு சிக்கல்களை அரசாங்கத்தின் செவிகளுக்கு கொண்டு செல்லும் முயற்சியில் தீபகற்ப மலேசிய சரக்கு போக்குவரத்து உரிமையாளர் சங்கம் பல்ஸ் ஈடுபட்டிருக்கிறது. மக்களின் வாழ்க்கை செலவினம், அன்றாட தேவைகளுக்கான பொருட்களின் விலை ஆகியவற்றை நிர்ணயிப்பதில் சரக்கு போக்குவரத்து தொழில்துறை முக்கிய பங்காற்றுகிறது. ஆயினும் அதில் ஈடுபட்டிருக்கும் பலரும் பல்வேறு சிக்கல்களை எதிர்கொண்டிருக்கின்றனர். அரசாங்க நிறுவனங்கள் வாயிலாக அந்த சிக்கலை தீர்க்கும் வகையில் நாளை சிறப்பு கலந்துரையாடலுக்கு பல்ஸ் ஏற்பாடு செய்திருக்கிறது. நம்ம கவர்மெண்ட் ஏஜென்சி கூட டயலாக் செக்ஷன் செய்ய போகிறோம். அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பாட்டு, ஜேபிஜே, அப்புறம் புஷ்பா கோமு,
MIDF, மைடா அவங்களுக்கு என்னென்ன துறை இந்த லாஜிஸ்டிக் துறையில் என்னென்ன தேவைப்படுதோ அந்த தேவைப்படுற விஷயம் எல்லாத்தையும் வந்து நம்ம ஒரு இடத்துல ஒன்றிணைத்து இன்னும் வந்து நம்ம கவர்மெண்ட் கூட வந்து நம்ம வந்துட்டு டைலாக் செஷன் செய்ய போகிறோம். எப்படின்னா வந்து தனிப்பட்ட நபர்களுக்கு வந்துட்டு தனிப்பட்ட பிரச்சனை இருக்கும். இது நம்ம வந்துட்டு வெளியே பேசிக்கிட்டு இருந்தால் விளங்காது, வந்துட்டு யாருக்கும் புரியாது, அவங்களுக்கு போய் சேர போகிறதில்ல. அதனால தான் வந்து நம்ம எல்லாத்தையும் ஒன்றிணைத்து அவங்க கிட்ட நம்ம எப்படி செயல்படுறது வந்துட்டு கவர்மெண்ட் மூலிமா நம்மளுக்கு எப்படி வந்து நன்மைகள் அடைய போகிறோம்னு சொல்லி, ஏன்னா இப்போ புது கவர்மெண்ட் வந்திருக்கு, நம்ம நிறையா எதிர்பார்ப்பு வச்சுருக்கோன்ட்டு. ஸோ அது மூலிமா நம்மளுக்கு என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி வந்துட்டு நம்ம அவங்கக்கிட்ட நேரடியாக தெரிவிக்க போகிறோம். மக்களின் வாழ்க்கை செலவினம், குறிப்பாக இன்றியமையா பொருட்களின் விலை அதிகரித்திருக்கும் இன்றைய சூழலில் அதனை குறைப்பதற்கான ஒத்துழைப்பை வழங்கவும் பல்ஸ் ஆயத்தமாக இருக்கிறது. இந்த 5 வருஷத்தில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா வந்து நம்மளோட ஸ்பேர் பார்ட் காசு, டயர் காசு, லுப்ரிகன் காசு இதெல்லாம் 30 to 40% இன்க்ரீஸ் ஆச்சு. இந்த கோவிட் பெருந்தொற்று அங்கிட்டு பார்த்திங்கன்னா வந்து லாஜிஸ்டிக் துறையில் வந்து இந்த ஃப்ரேட் காசு இப்படி இருக்குது. அது எல்லாமே அதிகரிச்சுட்டு வர காலகட்டத்தில் நம்மளோட பிஸ்னஸை சஸ்டெயினாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. வந்துட்டு நம்ம விலை வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 5 வருஷத்தில் நம்மளோட டிரான்ஸ்போர்ட் விலை எதுவுமே மாறல, ஆனால் வந்துட்டு காஸ்ட் வந்து கூட போய்கிட்டே தான் இருக்குது வந்துட்டு. ஸோ அதனால தான் எங்களுக்கும் வந்துட்டு அது ரொம்ப ஒரு பெரிய பாடாக தான் இருக்குது. வந்துட்டு அதை எப்படி நாங்கள் சமாளித்து எடுத்து போகிறதுல இந்த விஷயத்தையும் நம்ம வந்துட்டு நாளைக்கு நடக்க போகிற கூட்டத்தில் நம்ம கலந்துரையாடி கவர்மெண்ட்டை நம்ம அதை எடுத்து போய் எப்படி சொல்கிறது, அவங்க மூலிமா நம்மளுக்கு என்னென்ன உதவி கிடைக்கும். இப்போ அவங்க சில பாலிசிஸ் வச்சுருப்பாங்க, இப்போ பட்ஜெட்டும் வருது வந்துட்டு. ஸோ அது மூலிமா நம்மளுக்கு என்னென்ன கிடைக்குது, என்னென்ன நம்மளுக்கு நன்மை கிடைக்கும்னு சொல்லி வந்துட்டு நம்மளோட பிரச்சனைகளை வந்துட்டு ஒரு பொதுவான பிரச்சனையாக வந்துட்டு நம்ம கவர்மெண்ட்டை சொன்னால் தான் அது அவங்களுக்கும் தெரியும். நாடளாவிய நிலையில் உள்ள தரை, வான், கடல் மார்க்க சரக்கு போக்குவரத்து தொழில்துறையினர் இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நன்முறையில் பயன்படுத்திக் கொள்வர் என பல்ஸ் எதிர்பார்க்கிறது. ஸ்லாங்கூர் ஷாலா மிட்லண்ட்ஸ் மாநாட்டு மையத்தில் நாளை மாலை 3 மணிக்கு நடைபெறும் கலந்துரையாடலில் துறை சார்ந்த 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பர் என எதிர்பார்க்கப்படுகிறது. மீளாய்வு செய்யப்பட்டு மீண்டும் தாக்கல் செய்யப்படவிருக்கிறது 2023 வரவு செலவு திட்டம். அதிகரித்திருக்கும் வாழ்க்கை செலவினம், நெருக்கும் பொருளாதார சவால்கள், மக்களின் நாட்டின் நிதியாற்றலை மேம்படுத்துவதற்கான தேவை ஆராய்கிறது இவ்வார வசந்தம். சனிக்கிழமை பிற்பகல் 3:05 மணிக்கு TV 2லும் வரித்த அலைவரிசையிலும் வசந்தம் 2023 வரவு செலவு திட்டம் ஒரு முன்னோட்டம் காணத் தவறாதீர். துருக்கி சிரியாவை உலுக்கிய கோர நிலநடுக்கத்தில் பலியானோர் எண்ணிக்கை 41,000-ஐ கடந்துள்ளது. அங்கு அதிகரித்து வரும் மாந்தநேய நெருக்கடியை களைய $100 கோடி அமெரிக்க உதவி நிதிக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளது ஐநா. பிப்ரவரி 6ஆம் தேதி நிலநடுக்கம் மையமிட்டிருந்த துருக்கியில் 38,044 பேர் உயிரிழந்தது இதுவரை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் பாதிக்கப்பட்ட சிரியாவில் 3,688 பேர் பலியாகினர். மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதியில் ஆற்றல் மிக்க நிலநடுக்கத்தை தாங்கும் ஆற்றலற்ற வீடுகளில் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் போது அந்த பேரிடர் ஏற்பட்டது. அதுவே அதிகமானோர் உயிரிழக்க காரணம். நிலநடுக்கம் ஏற்பட்டு 11 நாள்களுக்கு பிறகு 17 வயது மற்றும் 20 வயதான 2 பெண்களை துருக்கி மீட்பு குழுவினர் இடிபாடுகளில் இருந்து மீட்டுள்ளனர். அவர்கள் இருவரும் நலமுடன் இருப்பதோடு மீட்கும் போது கண்களை திறந்து மூடிக்கொண்டிருந்தனர் என அந்த பணிக்குழுவில் பங்கேற்றுள்ள நிலக்கரி சுரங்க தொழிலாளி அலி எக்டோகன் தெரிவித்தார். மகிழ்ச்சியளிக்கும் இந்த மீட்புகளுக்கு இடையில் உதவிகள் தாமதமாவதால் இடிபாடுகளில் சிக்கி கொஞ்சம் கொஞ்சமாக உயிரிழந்து வருபவர்களின் அன்புக்குரியோரின் நம்பிக்கையும் சிதைந்து வருகின்றது. துருக்கியின் சில பகுதிகளில் தேடி மீட்கும் பணிகள் நிறுத்தப்பட்டிருக்கும் வேளை போரில் பாதிக்கப்பட்ட சிரியாவின் நடப்பு அரசாங்கமும் அதன் கட்டுப்பாட்டு பகுதிகளில் தேடும் பணிகளை முடக்கியுள்ளது. கேப்ரியல் சூறாவளியின் கோர தாண்டவத்துக்கு இலக்காகி இருக்கும் நியூசிலாந்தில் மரண எண்ணிக்கை 8ஆக அதிகரித்திருக்கிறது. சூறாவளி தென் பசிபிக் கடலை நோக்கி நகர்ந்துவிட்ட நிலையில் மாபெரும் மாந்தநேய நெருக்கடியில் சிக்கியுள்ளது நியூசிலாந்து.
10,000-க்கும் மேற்பட்டோர் குடியிருப்புகளை விட்டு பாதுகாப்பான இடங்களை நாடி சென்றுவிட்ட நிலையில் மின் தொடர்பு துண்டிக்கப்பட்டு நகர்களும் புறநகர்களும் இருளில் மூழ்கி கிடக்கின்றன. பல நூறு சமூகங்களை தொடர்பு கொள்ள இயலாதிருப்பதாக ஊராட்சி தரப்பு தெரிவித்தது. பேரிடர் மதிப்பாய்வு பணிகள் தொடங்கப்பட்டிருக்கும் நிலையில் பாதிப்புகள், மரணங்கள் குறித்த தகவல்கள் அதிர்ச்சி அளிக்கின்றன. 2.5 வயது மகள் வெள்ளத்தில் அடித்துச் சென்று மரணமுற்றதை கண்ணால் கண்டும் ஒன்றும் செய்ய இயலாத தவிப்பை ஒரு தாய் ஃபேஸ்புக் வழியாக அறிவித்ததை கண்டு அதிகாரிகள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த நியூசிலாந்தும் உறைந்து போயிருக்கிறது. ஹாக்பே வட்டாரம் கடும் பாதிப்புக்கு இலக்காகி இருக்கிறது. மின் மற்றும் தொலைத்தொடர்பு இயல்பு நிலைக்கு திரும்பிய பின் பாதிப்புகள், குறிப்பாக மரணங்கள் பற்றி மேலும் தகவல்கள் வரக்கூடும் என அஞ்சப்படுகிறது. பாதிக்கப்பட்டவர்களின் துயரில் முழு நாடும் பங்கெடுத்துக் கொண்டிருப்பதாக ஹாக்பே வட்டாரத்துக்கு பயணம் மேற்கொண்ட பிரதமர் கிறிஸ் ஹிப்கின்ஸ் ஆறுதல் தெரிவித்தார். ஜெர்மன் மியூனிக்கில் இன்று நடைபெறும் பாதுகாப்பு மாநாட்டில் உலக நாடுகளின் தலைவர்களும் இராணுவ அதிகாரிகளும் பங்கேற்கின்றனர். யுக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பின் விளைவாக மாறிவரும் ஐரோப்பிய பாதுகாப்பு கட்டமைப்பு குறித்து அந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிறது. ஜெர்மன் அதிபர் ஒலாஃப் ஷோல்ஸ், பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான், அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸ் ஆகியோரும் இந்த பாதுகாப்பு மாநாட்டில் கலந்து கொள்கின்றனர். உலக தலைவர்களை இணைக்கும் இந்த சந்திப்பு பாதுகாப்பு மற்றும் அரச தந்திர உறவை மையமாக கொண்டு நடத்தப்படும் முக்கிய ஆண்டு கூட்டமாகும். இந்த ஆண்டு ஆயிரக்கணக்கானவர்களை கொன்று லட்சக்கணக்கானோரை தப்பி ஓட செய்த ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் நடவடிக்கைகள் மீது கவனம் செலுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் உலகளாவிய நிலையில் போரினால் ஏற்பட்ட விளைவுகள், உணவு கையிருப்பு மற்றும் விலையேற்றம் குறித்தும் நாடுகளின் நிகராளிகள் விவாதிக்கவிருக்கின்றனர். ஹாலிவுட் நடிகர் ப்ரூஸ் வில்லிஸுக்கு ஏற்பட்டிருக்கும் நோயை கண்டறிந்துள்ளனர் அவரின் குடும்பத்தினர். இதுவரை அவர் எத்தகைய நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை அறியாமல் தவித்து அவர்கள் இப்போது நிம்மதி பெருமூச்சு விடுகின்றனர். 1980 முதல் 1990 ஆண்டுகளின் ஹாலிவுட்டின் புகழ்பெற்ற நட்சத்திரமாக திகழ்ந்த வில்லிஸ் வசூல் மன்னனாகவும் விளங்கினார். டை ஹார்ட், த சிக்ஸ்த் சென்ஸ், ஆர்மகடன் மற்றும் பல்ப் ஃபிக்ஷன் போன்ற படங்கள் அவருக்கு புகழை அள்ளி தந்தன. இப்போது அவர் ஃப்ராண்ட் டெம்பரல் டெமென்ஷியா எனும் நோய்க்கு இலக்காகி இருக்கிறார். இந்நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் செயல் மற்றும் பேச்சுத்திறன் பாதிப்படையும். உலகின் மிகப்பெரிய நவீன மாநகரமாக உருவாகி இருக்கிறது ரியாத். அதிநவீன தொழில்நுட்பத்துடன் அந்த சவுதி அரேபியா தலைநகரை உருமாற்றும் பொறுப்பு புதிய முராபா மேம்பாட்டு நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியா பட்டத்து இளவரசர் முகமது சல்மான் அந்நிறுவனத்தின் செயல்பாடுகளை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார். 2030 சவுதி லட்சியத்திற்கு ஏற்ப பசுமை பகுதிகளை முன்னிறுத்தி அந்த மேம்பாட்டு திட்டங்கள் அமைந்திருக்கும். மேலும் நடைபாதைகளும் சைக்கிளோட்ட வழித்தடங்களும் அதிக அளவில் ஏற்படுத்தப்படும். அருங்காட்சியகம், தொழில்நுட்ப வடிவமைப்பு பல்கலைக்கழகம், பல்நோக்கு அடிப்படையிலான முப்பரிமாண திரையரங்கம், 60க்கும் மேற்பட்ட பண்பாட்டு மற்றும் உல்லாச தளங்கள் ஆகியன அத்திட்டத்தில் அடங்கும். 19 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பளவில் நிர்மாணிக்கப்படும் அத்திட்டம் கட்டுமான துறையை இன்னொரு பரிமாணத்திற்கு இட்டுச் செல்லும் என்றால் அது மிக இல்லை. காதல், அந்த ஒற்றை வார்த்தையில்தான் இந்த அவனியே இயங்கிக் கொண்டிருக்கிறது. இறப்பை கடந்தும் வாழும் காதல்கள்தான் இரவா புகழை அடைகின்றன. விவரிக்கிறது இன்றைய ஹேஷ்டேக் தொகுப்பு. மனைவி இறந்து பல ஆண்டுகள் கடந்துவிட்டன. ஆயினும் அவரின் நினைவுகளை மட்டும் கடந்து வர முடியவில்லை இவருக்கு. மனைவியின் பால் கொண்டிருக்கும் அதீத அன்பின் காரணமாக தனது தோட்டத்தையே அவரின் நினைவிடமாக மாற்றியிருக்கிறார் இங்கிலாந்தைச் சேர்ந்த வின்ஸ்டன் ஹவுஸ். அன்பர் தினத்தை முன்னிட்டு இறந்த மனைவிக்காக இதய வடிவிலான பூங்காவை அமைத்த அவரின் காதல் பலரையும் நெகிழ வைக்கிறது. காதலுக்கு அழிவுதான் ஏது? கட்டுமஸ்தான காளையை பார்த்திருப்போம், ஆனால் மனிதரை போலவே கட்டழகான உடலை கொண்டிருக்கும் பூனையை பார்த்ததுண்டா? இதுதான் ஸ்பிங்க்ஸ் எனும் அரிய உடலமைப்பை கொண்ட பூனை.
உடல் கட்டழகருக்கே சவால் விடுக்கும் வகையில் உருவம் பெற்றிருக்கிறது அது. ஒருவேளை யாருக்கும் தெரியாமல் உடற்பயிற்சி செய்து உடலை வலுப்படுத்தியிருக்குமோ அந்த பூனை. பூனைகளை வளர்ப்பது வழக்கம். ஆனால் காட்டு நீர்நாயை வளர்க்க முடியுமா என்ன? வியக்கவே வேண்டாம். அந்த வனவிலங்கையும் தனது செல்ல பிராணியாக்கி இருக்கிறார் பெண்மணி ஒருவர். குழந்தையை பராமரிப்பது போல் அந்த நீர்நாயை பாலூட்டி சீராட்டி ஏன் தாளாட்டவும் செய்கிறார் அவர். காட்டில் திரியும் இத்தகைய உயிரினம் வீட்டில் செல்ல பிராணியாகவே மாறியிருப்பது பலரையும் ஆச்சரியத்தில் மூழ்கடித்திருக்கிறது. ஈராயிரத்து 22 ஆசிய விளையாட்டுப் போட்டியில் 23 வயதுக்கும் கீழ்ப்பட்ட தேசிய காற்பந்து அணியினர் களம் காண மாட்டார்கள். மலேசிய காற்பந்து சங்கம் FAM-இன் அம்முடிவுக்கு மதிப்பளிப்பதாக மலேசிய ஒலிம்பிக் மன்றம் MOM தலைவர் தான் ஸ்ரீ முகமது நோர்சா ஜக்காரியா தெரிவித்திருக்கிறார். அம்முடிவு குறித்து மேலாதிக்க விவரங்களை பெற தமது அதிகாரிகள் FAM தரப்புகளுடன் இன்னும் கலந்துரையாடல் நடத்தவில்லை என தான் ஸ்ரீ முகமது நோர்சாத் விவரித்தார். சீனா ஹாங்ஸோவில் வரும் செப்டம்பரில் 2023 ஆசிய விளையாட்டுப் போட்டியை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அப்போட்டிக்கு நாட்டை நிகர்த்து களம் காணவிருக்கும் போட்டியாளர்கள் தேர்வு பட்டியலில் இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. MOM-இன் 204வது நிர்வாக மன்ற கூட்டத்திற்கு தலைமையேற்ற பின்னர் தான் ஸ்ரீ முகமது நோர்சா செய்தியாளர்களிடம் பேசினார். யூரோப்பா லீக் காற்பந்தாட்ட முடிவுகள். அதன் முதல் கட்ட பிளே ஆஃப் ஆட்டத்தில் பார்சலோனாவும் மான்செஸ்டர் யுனைடெடும் தலா 2 கோல்களில் சமம் கண்டன. அந்த 4 கோல்களும் பிற்பாதியில் புகுத்தப்பட்டன. சொந்த அரங்கில் களம் கண்ட பார்சாவுக்கான முதல் கோலை 50வது நிமிடத்தில் மார்க்கஸ் அலன்சோ அடித்தார். அந்த கோல் புகுத்தப்பட்டு 2 நிமிடங்கள் ஆன நிலையில் ஆட்டத்தை சமப்படுத்தினார் யுனைடெட்டின் மார்க்கஸ் ராஷ்வர்ட். 59வது நிமிடத்தில் உபசரணை அணி வீரர் ஜூல்ஸ் கோண்டே செய்த தவற்றினால் 2வது கோலை யுனைடெட் பெற்றது. ரஃபின்ஹா 76வது நிமிடத்தில் பார்சாவுக்கு மேலும் ஒரு கோலை அடித்து ஆட்டத்தை சமப்படுத்தினார். அவ்விரு அணிகளும் இம்மாதம் 24ஆம் தேதி திட்டமிடப்பட்டிருக்கும் 2ஆம் கட்ட பிளே ஆஃப் ஆட்டத்தில் மீண்டும் மோதும். அதன் மற்றொரு ஆட்டத்தில் யுவென்டஸ் தலா 1 கோலில் நான்ட்டுடன் சமம் கண்டது. ஆட்டம் தொடங்கிய 13வது நிமிடத்திலே தனக்கான ஒற்றை கோலை பெற்றது யுவென்டஸ். செர்பிய தாக்குதல் வீரர் டூசான் லஹோவிக் அந்த இத்தாலிய சீரியா அணிக்கான கோலை புகுத்தினார். முற்பாதி ஆட்டம் வரையில் ஜூவே ஒற்றை கோலில் முன்னணியில் இருந்தது. 60வது நிமிடத்தில் நான்ட் அதன் வீரர் லுடோவிக் பிளாஸ் மூலம் ஆட்டத்தை சமப்படுத்தியது. குரலும் விளக்கமும். குரல் 1218. துஞ்சுங்கால் தோள்மேலர் ஆகி விழிக்குங்கால் நெஞ்சத்தர் ஆவர் விரைந்து. என் நெஞ்சில் எப்போதும் வாழும் என்னவர் நான் உறங்கும் போது என் தோளின் மேல் கிடக்கிறார். விழித்து கொள்ளும் போதோ வேகமாக என் நெஞ்சிற்குள் நுழைந்து கொள்கிறார் என தலைவி காதலின் தாபத்தை கூறுவதாக அமைகிறது அந்த குரட்பா. நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.